ஃபிஷ் ஃப்ரை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். காலையிலேயே பசங்க கேட்டிருந்தாங்க மீன் வேணும்ன்ட்டு. இந்த 2 மீன் தான் அவைலபிளாக இருந்துச்சு. கொஞ்சம் பார்க்க நல்லாவும் இருந்துச்சு. பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு குழம்புக்கும் தேவையானதை எடுத்து வச்சாச்சு. எந்த மசாலாவை நான் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும், அதே மசாலா மிச்சம் இருந்தது. அதை தான் நான் குழம்பு வைக்கிறதுக்கும் நல்லா மீனில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே, வெளியே வச்சாலும் ஓகே. வச்சா தான் நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும். எப்படி நம்ம மீன் பொரிச்ச மாதிரியே அதே ஃபார்மேட்டு தான். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான 4 மீடியம் சைஸு வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி, சின்ன வெங்காயம் இருந்தாலும் அது உங்கள் ஆப்ஷன் தான். ஒரு சின்ன சட்டியில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நம்ம வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கி பிங்க் ஆனனும் ஓரமாக எடுத்து வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு மீன் பொரிக்கிறதுக்கு நான் நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருந்தேன். எண்ணெய் கொஞ்சமாக தான் எடுத்திருந்தேன், ரொம்பலாம் நான் எடுக்கல. அப்போ தானே அது கொஞ்சம் செல்லுன்றதுக்காக இந்த பேனை நான் யூஸ் பண்ணேன். மோஸ்ட்லி நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன். மீனை நம்ம பொரிச்சிருவோம். இது குழம்புக்கான மீன். நல்லா பொரித்து மசாலா எதுவுமே பிரியலை பாருங்கள், அப்படியே நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்குது. நம்ம நல்லா பொரித்து அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு புளி நான் எவ்வளோ மீனுக்கு தேவையான சைஸோ அந்த சைஸில் புளியை எடுத்து நான் கரைச்சி ஓரமாக வச்சுக்கிட்டேன். கத்திரிக்காய் இல்லாத மீன் குழம்பா எனக்கு அது பிடிக்காது. கத்திரிக்காயும் எடுத்து நான் நறுக்கி வச்சுக்கிட்டேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குழம்பு செய்கிறதுக்காக தாளித்து நல்லா ப்ரௌன் ஆகணும். இதுதான் ருசியே. நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காவை நறுக்கி வச்சதை போடுவோம். இதையும் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கணும். கத்திரிக்காய் எவ்வளோ எண்ணெயில் வதங்குதோ நல்லா ருசி வரும்னு இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் போட்டிருந்தேன். ரொம்ப நான் காரம் போடலை, அவங்கவுங்களுக்கு தேவையானது. இதில் என்ன முக்கியமான வெங்காயம் தக்காளியை மிளகாத்தூளை போட்ட உடனே நீங்கள் போடுங்க, நல்ல கலர் வந்துடும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மல்லித்தூள் போடணும். மல்லியும் மிளகாத்தூளையும் 2த்தையும் ஒன்றா போடாதீங்க. கலர் குழம்பு அவ்வளோவா நமக்கு ஃபைனலாக கிடைக்கவே கிடைக்காது. நான் காஷ்மீர் மிளகாத்தூள் எதுவுமே போடலை. அந்த எண்ணெயில் மிளகாவும் வெங்காயம் தக்காளியை நல்லா கிண்டினதுக்கப்புறம் அதனால தான் அந்த கலர் கிடச்சது பாருங்கள். எண்ணெய் இப்படி பிரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். எண்ணெய் பிரியாமல் நம்ம தண்ணி ஊற்றினா ருசி கிடைக்காது. நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா மலை கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் நம்ம மீனை பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணுவோம். அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுருவோம். ஒன்று ஒன்றா ஆட் பண்ணும்போது நல்ல ருசியாக இருக்கும். உண்மையாகவே இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் பசங்கக்கிட்ட கொடுங்க. பசங்களுக்கு வித்தியாசமாகவும் இருக்கும். செஞ்ச மாதிரியே செய்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பொரிச்சு வச்ச மீன் பொரிச்ச அந்த பேன்லேயே நம்ம குழம்ப தாளிக்கவும் நம்ம ஊற்றிடுவோம். ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஃபைனலாக தான் நான் போட்டிருக்கேன். ஃபைனலாக போடுங்க, வாசம் நல்லாமே. இதெல்லாம் சின்ன விஷயம் தான், ஆனால் இதை நான் ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுக்கு குழம்பு ரொம்ப 100% டேஸ்டியாக இருக்கும். தாளித்ததையும் நம்ம ஊற்றிடுவோம். இப்போவே பாருங்கள், எண்ணெய் ஃபுல்லாக நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு, நல்ல கலராகவும் வந்துருச்சு. ஒரு தடவை லைட்டாக நம்ம கிண்டி கொஞ்சம் கொடுத்துப்போம். மீனை மட்டும் உடையாது, ஏன்னா இது பொரிச்சாச்சு, இது உடையாது. மேக்ஸிமம் பொரிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் போடுறதுனால குழம்புல உடையாது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னா, ஒரு ஹோட்டலில் ஒரு அக்கா வச்சுருந்தாங்க பொரிச்ச மீன் குழம்புன்ட்டு. அது எப்படின்னு கேட்டேன் பாருங்கள், ஆப்டாக சூப்பராக வந்திருக்கு.